குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் லேபில் 11வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். 11வது ப்ரோக்ராம் என்னதுன்னா, நம்ம காலேஜ் டீட்டெயில்ஸை ஒரு ப்ரெசன்டேஷனாக கிரியேட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், சரியா? அதே மாதிரி நல்லா கிரியேட்டிவாக டிசைன் பண்ணுவோம், சரியா? இதில் வந்து நான் எந்த ஒரு டிசைனும் எடுக்கல, அதாவது எந்த ஒரு டெம்ப்ளேட்டுமே எடுக்கல. டைரெக்டாக நம்ம பிளாங்க் தான் வச்சிருக்கோம். என்ன ரீசனுக்காகனா, இது வந்து நம்ம ஓன் ப்ரெசன்டேஷனாக இருக்கணும், நம்ம கிரியேட் பண்ண டிசைனாக இருக்கணும், சரி? அதுக்காக தான். நீ எடுக்கணும்னா எடுத்துக்கோ, பிரச்சனை கிடையாது. நான் வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறது வந்து என்னோட ஓன் இது, சரியா? முதல்ல எடுத்தோம் இந்த பிளாங்க் ப்ரெசன்டேஷன்ல இந்த டைட்டில்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோ. என்ன ரீசன்னா, அது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும், அதனால தான், சரியா? சரி, முதல்ல எடுத்தோடனே இதுக்கு வந்து ஒரு ஷேப், இது நல்ல இந்த ரெக்டாங்கிள் வேண்டாம், அதுக்கு பதிலா ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு ஷேப்புக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துருங்க. எல்லோ கலர் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஷேப் அவுட்லைன் வந்து டிஃபால்ட்டா ஒன்னுல இருக்கும், அதை வந்து நோ அவுட்லைன் கொடுத்துருங்க, சரியா? கொடுத்துட்டு இதை அப்படியே வந்து கண்ட்ரோல் டி கொடுங்க, டூப்ளிகேட் எடுத்துட்டு அப்படியே கீழே பிளேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லோ கலர் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும், சரியா? அதுக்காக எடுத்தோடனே முதல் ஸ்லைடு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரீசெண்டா நம்ம என்ன பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணோமோ அதோட டைட்டில் கொடுப்போம், சரியா? இப்போ நம்ம காலேஜ் டீடைல்ஸ் வந்து பிரசன்டேஷனா கொடுக்குறோம், அதனால வந்து நம்ம காலேஜ் பேர் தான் முத உள்ள வரணும், சரியா? அதுக்கு முன்னாடி லோகோ உள்ள உள்ள பிளேஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் தான், இன்சர்ட்டுக்குள்ள போங்க, பிக்சருக்குள்ள திஸ் டிவைஸ், இப்போதைக்கு இந்த லோகோ வைக்கிறேன். உனக்கு இந்த எல்லா இமேஜஸுமே பிக்சர்ஸ்ல இருக்கும், சரியா? பிக்சர்ஸ்ல இந்த இமேஜஸ் எல்லாமே இருக்கும், நீ அங்க வந்து ட்ராக் பண்ணி எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். காலேஜ் லோகோ வச்சாச்சு. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட்டுக்குள்ள போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ், நம்ம காலேஜ் பேர், தாமஸ் சிவகாசி, சரியா? அதே மாதிரி இதுல வந்து ஏரியல் போல்டு, சரி ஏரியல் ஃபாண்டே இருக்கட்டும். டானமஸ் சொல்லியே கொடுத்துட்டு நம்ம காலேஜ் பேர் டைப் பண்ணியாச்சு. அதே மாதிரி அகைன் இன்சர்ட்டுக்குள்ள போயிட்டு ஒரு சப்டைட்டில் மாதிரி, சப்டைட்டில்னா இந்த உழைப்பே உயர்வு அந்த மாதிரி. நம்ம காலேஜோட மோட்டோ வந்து உழைப்பு உயர்வு தான் நினைக்கிறேன். இது நம்ம காலேஜ் வெப்சைட், எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல, இந்த ப்ரெசன்டேஷன்லயாவது பாரு, சரியா? இந்த இருக்கு, இந்த அதை அப்படியே காப்பி பண்ணி. தமிழ் வேண்டாம். என்ன ரீசனுக்காக தமிழ் எடுக்கனா, தமிழ்ல பிளேஸ் ஆகாது, என்னோட வந்து தமிழ் ஃபாண்ட் இல்லை, அதனாலதான் நான் தமிழ் எடுக்கல, சரியா? உன்னோட சிஸ்டத்துல தமிழ் ஃபாண்ட் கண்டிப்பா இருக்கும், அதனால நீ தமிழை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கும், சரியா? இது ஒரு டேக் லைன் மாதிரி, சரியா? கலர் கூட பிளாக் சூஸ் பண்ணிப்போம்.
இன்னொரு ஒரு ஷேப் வேணா பிளேஸ் பண்ணி பார்ப்போம். இதோட கலர் வந்து சரியா, ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு பேக். கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இந்த ஷேப் போயிடும். ஷேப் கலரை வேணா மாற்றணுமே. சரியா, சரி வீடியோ லென்த் ரொம்ப போகும், அதனால நான் வந்து சும்மா சிம்பிளாக முடிச்சிடுறேன் முதல் ஸ்லைடை. சரியா, அடுத்த அடுத்து வந்து நம்ம அடுத்த எக்ஸசைஸ் வந்து ஃபோன் விளம்பரத்தை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு ஐஃபோன் எப்படி விளம்பரப்படுத்த பார்ப்போம், அதில் நல்ல அட்ராக்டிவ் டிசைன் பண்ணுவோம். சரியா, சரி முதல் ஸ்லைடு முடிஞ்சிருச்சு. அகெயின் என்ன பண்ணு, அந்த நியூ ஸ்லைடுங்கிற சைடில் இருக்கும், அதை கொடுத்து நீ வந்து பிளாங்க் ஸ்லைடு எடுத்தாலும் சரிதான், இல்லை இதே ஸ்லைடில் வச்சுட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தாலும் புது ப்ரெசன்டேஷன் விழுந்துடும். சரியா, கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா புது ப்ரெசன்டேஷன் இன்னொரு ஒரு ஸ்லைடு கிரியேட் ஆயிரும். சரியா, இதுல வந்து டெலிட் பண்ணிக்கோ. டெலிட் பண்ணிட்டு இருக்கட்டும், வேற எதுக்காக. சரி, ரெண்டாவது வந்து அபவுட் த காலேஜ். ரெண்டாவது ஸ்லைடோட நேம் வந்து அபவுட் த காலேஜ். செட்டுக்குள்ள போயிட்டு நியூ டெக்ஸ்ட் பாக்ஸ். ஏரியல் ஃபாண்ட் ஒரு 40, கண்ட்ரோல் பி. சரியா, கொடுத்துட்டு மேலே கொண்டு போயிருங்க. அபவுட் தி காலேஜ். இதுல வந்து என்ன கேட்கானா எஸ்டாப்ளிஷ் இயர். எஸ்டாப்ளிஷ் இயர். சரியா, எஸ்டாப்ளிஷ் இயர் வந்து 2000. சரியா, இது வந்து ஒரு 30 வச்சுப்போம். சரி, இது அப்படியே கண்ட்ரோல் டி கொடுத்து இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி நம்ம காலேஜோட மிஷன் விஷன் போடணும். MISSON மிஷன். இது எங்க கிடைக்கும்னா நம்ம காலேஜ் வெப்சைட்லேயே கிடைக்கும். சரியா, அபவுட் த காலேஜுக்குள்ள விஷன் மிஷன் கிடைக்கும். நீ காலேஜில் தேடலைன்னா இந்த ஸ்லைடை பார்த்து எழுதிக்கோ. சரியா,
இது நம்ம காலேஜோட மிஷன். கண்ட்ரோல் டி போட்டு விஷன் எழுதிருங்க. மிஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு லைன் கிடைக்கும். கண்ட்ரோல் சி போட்டு அவ்வளோதான். இந்த ஸ்லைடில் என்ன பண்ணியிருக்கோம், காலேஜோட எஸ்டாப்ளிஷ் இயரு, அதே மாதிரி மிஷன் விஷன். இதெல்லாம் நீ கம்ப்ளீட்டா எக்ஸாம் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா மிஷன் ஒரு ரெண்டு லைனு, விஷன் ஒரு 2 லைனு. சரியா, அதை மட்டும் படிச்சுட்டு போ. சரியா, ரொம்பலாம் எழுத தேவையில்லை. எனக்கு தேவை டிசைன் தான் முக்கியம். உள்ள இருக்கிற கண்டென்ட் அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா, இதுல எது இமேஜ் சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இமேஜ் சேர்க்கலாம். ஆனா அதுல வந்து விஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இமேஜ் சேர்க்காம இருக்கிறேன். உனக்கு ஒருவேளை இமேஜ் சேர்க்கணும்னா நீ சேர்த்துக்கோ, அது உன்னோட டிசைன் தான், ஓன் டிசைன் தான். சரியா, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எதனாலும் நீ சேர்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒரு இமேஜ் வேணா சேர்த்து காமிக்கிறேன். செட். இந்த மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி இமேஜ் எடுக்கலாம். சரியா, இது ஒரு சாம்பிளுக்கு எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு வேற ஏதாவது இமேஜ் பிடிச்சிருந்தா அந்த இமேஜை கூட உள்ள பிளேஸ் பண்ணிக்கும். சரியா, அடுத்தது கண்ட்ரோல் டி கொடுத்துரு. 3வது ஸ்லைடு வந்து கோர்சஸ் ஆஃபர்டு. சரியா, கோர்சஸ் ஆஃபர்டு. இது வந்து யூஜி ப்ரோக்ராம். அதாவது யூஜி இப்போ நீ படிக்கல, பிஎஸ்சி பிசிஏ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே யூஜி ப்ரோக்ராம். சரியா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா 2 3 மட்டும் சேர்க்கிறேன். பிசிஏ, சிஎஸ், சமா, பிஏ தமிழ், சமா, பிஏ இங்கிலீஷ். சரியா,
அடுத்தது பிஜி போஸ்ட் கிராஜுவேட். சரியா, இது வந்து கண்ட்ரோல் டி போட்டு போஸ்ட் கிராஜுவேட் எம்சிஏ ஐடி. எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ். சரியா, இதெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ். இப்போ நான் இதில் வந்து இமேஜ் மாற்றினா மாற்றிடுறேன், வேற ஒரு இமேஜ் செட் கொடுத்து இங்கிலீஷ் டிவைஸில். சரியா, அடுத்த 4வது ஸ்லைடு வந்து கேம்பஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். இது வெறும் இமேஜ் ஆக மட்டும்தான் இருக்கும். சரியா, கண்ட்ரோல் டி கொடுத்துட்டேன். கேம்பஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். சரியா, இதில் என்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் இமேஜ், அதே மாதிரி லேப் இமேஜ், 2 இமேஜ் இருக்கு. சரியா, இது தேவையில்லை, இது வேண்டாம். இப்போ ஒரு 2 இமேஜ் உள்ள தூக்கி பிளேஸ் பண்ணும். இதுல அந்த அளவுக்கு அகைன் இன்செர்ட் பிக்சர்ஸ்குள்ள போயிட்டு லேப் வந்து ஓகே. ஸ்போர்ட்ஸ் அண்ட் லேப் நான் ஒரு 2 இமேஜ் தூக்கி வச்சிருக்கேன். உனக்கு 2-3 இமேஜ் தூக்கி வைக்கணும், தூக்கி வச்சு. சரியா, அடுத்த லாஸ்ட் 5வது ஸ்லைடு வந்து கண்ட்ரோல் டி கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு அட்ரஸ், நம்ம காலேஜோட அட்ரஸ் டெலிட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் டீடைல்ஸ் முத அட்ரஸ்,
உங்க ஐடி கார்டு எடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நம்ம காலேஜோட அட்ரஸ் இருக்கும். சரியா? நான் நம்ம வெப்சைட்ல போய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இமெயில் அண்ட் ஃபோன். லாஸ்ட் வந்து சோஷியல் மீடியா. எங்கெந்த சோஷியல் மீடியால நம்ம அவைலபிளா இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் போட்டுடலாம்னா, ஒரு ஐக்கான செட் பண்ணி விட்டாலும் பரவாயில்ல. சரியா? செட்டுக்குள்ள போயிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல இல்ல, டெலிகிராம். எக்ஸ்ட்ரா வேணா, சும்மா இது ஒரு இமெயில் மட்டும் சேர்த்துக்கலாம்.
இல்ல சரி அவ்வளவுதான், 5 ஸ்லைடு முடிஞ்சிருச்சு சரியா. முதல் ஸ்லைடு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம காலேஜ் நேம் மட்டும் சேர்த்துருக்கோம். ரெண்டாவது ஸ்லைடில் வந்து விஷன் மிஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அது அபவுட் த காலேஜ். மூணாவது ஸ்லைடில் வந்து என்ன நம்ம கோர்ஸ்லாம் நம்ம ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நாலாவது வந்து நம்ம கேம்பஸ் ஸ்போர்ட்ஸு லேப் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். அஞ்சாவது வந்து நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, சோஷியல் மீடியாவில் எங்கெல்லாம் நம்ம அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம் சரியா. அவ்வளோதாயா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். உன்னோட கிரியேட்டிவிட்டி தான், நீ இதே மாதிரி தான் ரெடி பண்ண அவசியமே கிடையாது. ஆனால் உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் இதே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, மற்றபடி டிசைனில் உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோ சரியா. ஸோ சிம்பிள், அவ்வளோதாயா. நம்ம காலேஜ் டீட்டெயில்ஸை நம்ம ப்ரெசென்டேஷனாக கிரியேட் பண்ணியிருக்கோம் சரியா. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கிளாஸில் வந்து கேட்டுக்கோ. தேங்க்யூ.